இந்த படுகொலை செய்கிற பகுதியில் ஒரு 100 மீட்டரோட இல்லை செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, காவல்துறை இருக்குது. அப்போ செம்பியம் காவல்துறை என்ன பண்ணியிருந்தீங்க? உளவுத்துறை 3 முறை தலைவர் அவர்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் உஷாராக இருக்குன்னு சொல்கிறீங்க. உஷாராக இருக்கக்கூடிய இந்த உளவுத்துறை ஏன் ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவருக்கு உரிய பாதுகாப்பு தரல? நீங்கள் தானே சொல்கிறீங்க பாதுகாப்பு தரணும், நீங்கள் பாதுகாப்போடு இருங்கன்னு சொல்லி. அப்படி சொல்கிற நீங்களே எப்படி ஒரு தேசிய தலைவர், ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு பாதுகாப்பு தராமல் எப்படி ஒரு அலட்சிய போக்கில் இருந்துட்டீங்க? ஒன்றுமே புரியல எங்களுக்கு. அப்போ இது திட்டமிட்ட உளவுத்துறைக்கு நிச்சயமாக தெரியும். எங்கள் தலைவரை இனிமேல் படுகொலை செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு சத்தா சாவுறாங்க சொல்லி விட்டீங்க. எதுக்காக விட்டீங்கன்னா, இந்த சமூகத்தில் அவர் வன்னியர் சமூகத்தையும் செருள் காசு மக்களை ஒன்றிணைத்து முதலமைச்சர் ஆகிடுவாங்க, அதிகாரத்தில் வந்துடுவாங்க. நம்ம புள்ளியை தவிர அடுத்த கட்டத்துக்கு நம்ம புள்ளியை தவிர யாரை வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு அரசியல் படுகொலை